பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த தாக்குதல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்திய ராணுவ வீரர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் செல்லூர் ராஜு பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை செல்லூர் ராஜு மறுத்தார். எனினும் அவருக்கு எதிராக மாவட்டம் தோறும் முன்னாள் ராணுவ வீரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். செல்லூர் ராஜு மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் மனு அளிப்போம் என தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் லீக் தலைவர் முன்னாள் கர்னல் சி.டி. அரசு தெரிவித்தார். இந்த போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் முன்னாடி 10 வருஷமா பதவியில் இருந்த திரு செல்லூர் ராஜு அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தார். தற்பொழுதும் சட்டசபை உறுப்பினராக இருக்கார். படை வீரர்கள் அங்கே என்ன போய் போர் நடத்தினாங்களா, சண்டை போட்டாங்களா, அவருடைய உள்நோக்கம் மற்ற கட்சிகளை தாழ்த்தி பேசுறதோ இழிவாக பேசுறது அவர் நோக்கமாக இருந்தாலும் இதில் அவர் படை வீரர்களை தரம் தாழ்த்தி பேசினது, இழிவாக பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவலில் அனைத்து இந்நாள் முன்னாள் படை வீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களும் இந்நாள் படை வீரர்களும் பெரிய மனவேதனையில் இருக்காங்க. இந்த செய்தியை கேட்டாவது திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு, அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் அதெல்லாம் பதிவேடுகளில் இருக்குது. அவர் அதை திரும்ப பெறணும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி தலைமையத்துக்கு நாங்கள் மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம். மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாள் படை வீரர்கள் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோற்கடிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் முன்னாள் படை வீரர்கள் செய்வாருங்கிறத நாங்கள் ரொம்ப வேதனையோடு அவருக்கு தெரிவிக்கிறோம். இந்த செய்தி அவரை போய் எட்டும்னு நான் நம்புகிறேன்.